विनायकमूर्ति की जय। सद्गुरुनाथ महाराज की जय। नमः पार्वती पतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। आंजनेयमूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய பரம கருணையினால் மனித பிறவையை அடைந்த நம் வாழ்க்கையில் அவசியம் நாம் செய்ய வேண்டியது புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணுறது அப்படிங்கிறது. பொதுவாக ஸ்நானம் அப்படின்னா குளிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, உடம்பு முழுக்க ஜலத்துக்குள்ளே அப்படி முழுகி ஏந்திருக்கிறது. இதுக்கு தான் ஒரிஜினலாக அவகாக ஸ்நானம்னு பேர். சாஸ்திரங்கள்லாம் இதை தான் எல்லா பாபமும் போகக்கூடிய ஸ்நானமாக ஒத்துக்கொள்கிறது. பொதுவாக நாம் பைப்பில் குளிக்கிறதோ தண்ணி எடுத்து தலையில் விட்டுக்கிறதோ அதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். ஒரிஜினலாக ஸ்நானம் அப்படிங்கிறது அந்த நதியிலையோ அந்த தீர்த்தத்திலேயோ முழுசாக மூழ்கி எழுந்திருக்கிறது. இது சமஸ்த பாபத்தையும் போக்கும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதுலேயும் விசேஷமாக எத்தனை புண்ணிய தீர்த்தம் இருந்தாலும் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஈடாகாது. கங்கை அப்படிங்கிறது பகவானுடைய சரண கமலத்திலேருந்து உண்டானதான ஒரு புண்ணிய நதி. அது விஷ்ணு பாதோத்பவா கங்கா அப்படின்னு ராமாயணம் சொல்கிறது, விஷ்ணு புராணம் சொல்கிறது. கங்கா கங்கேதி யோப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சியதே சர்வபாபேபியோ விஷ்ணுலோகம் சகச்சதி. கங்கா கங்கேதி கங்கா கங்கா அப்படின்னு யார் யோப்ரூயாத் சொல்லிண்டு யோஜனானாம் சதைரபி யார் 100 அடி எடுத்து வடக்க நோக்கி வைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் பண்ணின பாபங்கள்லேருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். முச்சதே சர்வ பாபேபியா. அது மட்டுமில்லை, விஷ்ணுலோகம் சகச்சதி, பகவத் சரணத்தையும் அவர்கள் அடையிறார்கள் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது. அதனுடைய தமிழாக்கமாக வாழ்வார்கள் கங்கை கங்கை என்ற வாசகத்தால். கங்கா கங்கான்னு சொன்னாலே போதும். பொதுவாக நம்மளுடைய சம்பிரதாயத்தில் என்ன பழக்கம் அப்படின்னா, குளிக்கும்போது கங்கை கங்கை கங்கைன்னு சொல்லுவார்கள். குடிக்கும்போது அந்த காலங்களில் பங்கி வரிசையாக உட்காத்தி வச்சு சாப்பாடு போடும்போது தீர்த்தம், இப்போ வாட்டர் பாட்டில் தானே வைக்கிறார், அப்போ ஜக்கில் தீர்த்தம் கேட்பார்கள். அப்படி கேட்கும்போது ஜலம் வேணுமா தீர்த்தம் வேணுமான்னு கேட்க மாட்டான். கங்காமிருதம் கங்காமிருதம் கங்காமிருதம்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் நானே கேட்டிருக்கேன். ஏன்னா அந்த வார்த்தையில் கூட அப்படி ஒரு புண்ணியத்தை தேடிக்கிறதான பவித்திரமான தேசம் இது. அதில் நாம் போய் ஸ்நானம் பண்ணினா, ராமாயணம் சொல்லும்போது கங்கையோட மகாத்மியத்தை சொல்லும்போது சகரருடைய புத்திரன் சாகரர்கள்னு 60,000 பேர். அந்த 60,000 பேரும் கபில மகரிஷியால் எரிக்கப்பட்டு, சாபத்தினால் எரிக்கப்பட்டு சாம்பலா போக அவர்களை கரையேற்றுவதற்காக பகீரதன் கடுந்தவம் பண்ணி இந்த கங்கையை கொண்டு வந்தான் அப்படின்னு சரித்திரம் சொல்லும்போது
அந்த கங்காஜலம் சாம்பலா உள்ள சகரர்கள் மேலே பட்ட உடனே அவர்கள் அத்தனை பேரும் சாப விமோச்சனம் மட்டுமல்ல ஜனன விமோச்சனத்தையும் அடைஞ்சு அவர்கள் மோட்சத்தை அடைஞ்சார்கள் அப்படின்னு ராமாயணம் சொல்கிறது. அத்தனை பெருமை. ஒரு சாம்பலா எலும்பா, இன்றைக்கி எலும்பை கொண்டு போடுறோம், சாம்பலை கொண்டு போடுறோம் கங்கையில். இப்படி பட்டாலே நாம் அந்த ஜலம் மேலே பட்டாலே நாம் மோட்சத்தை அடைவோம்னா உயிரோட உடம்போடு இருக்கிறதே ஒரு தடவை கங்கையில் ஸ்நானம் பண்ணணும். அதுவும் கங்கையில் பல இடங்கள் இருக்குது ஸ்நானத்துக்கு. கங்கை உற்பத்தி ஆகிற இடம் இருக்குது. அப்புறம் வர பாகங்களில் ருத்ரப்பிரயாகேன்னு ஒரு இடம் இருக்குது, தேவப்பிரயாகே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹரித்வாரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த தான் கங்கை தொடர்றது, பூமியை தொடர்றது. அதுக்கு அடுத்த இடம்னு பார்த்தோம்னா பிரயாகே அப்படின்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமம். அதுக்கப்புறம் காசி. அதுக்கப்புறம் கங்கையானது கங்கா துவாரம்னு. இதெல்லாம் கட்டங்கள். கங்கையில் எங்கே குளித்தாலும் புண்ணியம்னாலும் இதெல்லாம் கட்டங்கள். இதில் பிரயாக் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமம் இருக்கு. கங்கை யமுனை இந்த ரெண்டும் ஒன்று சேர்ற இடம். அந்தர்வாகினியா சரஸ்வதி நதி வராள், அதனால் திரிவேணின்னு பேர். அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணும்போது அங்கேருந்து தான் ஜலம் எடுத்து நாம் வீட்டுக்கு கொண்டு வரணும். வீட்டுக்கு கொண்டு வரதோ அல்லது ராமேஸ்வரத்தில் அபிஷேகம் பண்ணுறதோ அங்கேருந்து தான் பண்ணணும். தெரியாதவர்கள் காசியில் எடுப்பார்கள். காசியில் தொடவே கூடாது ஜலத்தை. ஜலம் இல்லை, காசிலேருந்து எந்த சாமானுமே எடுத்துன்னு வரக்கூடாது. அது எல்லாமே சிவ சொத்து. அது அப்படிங்கிறதுனால அதுலேருந்து எதையுமே நாம் தொடக்கூடாது. இந்த இப்போ நான் சொன்ன பிரயாகேல தான் ஜலம் எடுக்கணும். அந்த பிரயாகேல ஸ்நானம் பண்ணும்போது சங்கல்பம் உண்டு. பொதுவாக சங்கல்பம் சாத்குண்யம் அப்படின்னு சொல்கிறது. நான் பண்ணின பாபங்கள்லாம் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கல்பம் பண்ணிக்கணும். அதுக்கு அனுமதி கொடுக்கணும். அதை செஞ்சுட்டு அந்த பிராமணால்கிட்ட தட்சிணை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி நாம் ஸ்நானம் பண்ணிட்டு வரத்தே நம்மளுடைய பாபங்கள்லாம் போகும். அப்படி இந்த சங்கல்பம் நார்மலாக நாம் தட்சிண பாகத்தில், தட்சிண இந்தியாவில் பொதுவாக இந்த திராவிட தேசங்கிற பற்றியில், திராவிடம்ங்கிறது ஒரு இனம் இல்லை, தேசம். அது திராவிட தேசங்கிறது தென்னிந்தியா முழுக்க குறிக்கும். அது ஏன்னா தென்னிந்தியா முழுக்க 3 முக்கோணமாக இருக்குது, 3 பக்கமும் சமுத்திரம் இருக்குங்கிறதுனால அதை குறிக்கும். அது பஞ்சதிராவிடம்னே நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்கிறது. அந்த திராவிட தேசத்தில் நாம் ஏன் இதை திராவிடம்னு பிரிக்கிறார்கள்னா, விந்திய மலைன்னு ஒன்று, அந்த விந்திய மலைக்கு தட்சிண பாகத்தில் இருக்குது. பொதுவாக விந்திய மலைக்கு உத்தர பாகத்தில் உள்ள பிரதேசங்கள் தான் கர்மபூமின்னு ஒரு காலத்தில் புராணங்கள் சொல்லி, அதன் பிறகு பகவத் அவதாரங்களுடைய காலத்துக்கு அப்புறம் தட்சிண தேசத்தையும் கர்மபூமி அப்படின்னு ஏற்றுண்டார்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழமையானது, சமீப காலத்தில் உள்ளதில்லை, லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடி நடந்த கதைகள். தென்னிந்தியாவில் அநேக க்ஷேத்திரங்கள், அநேக புண்ணிய நதிகள். இது பவித்திரமான தேசம். வட இந்தியாவில் நாம் பண்ணிக்கிற சங்கல்பத்துக்கும் தென்னிந்தியாவில் நாம் பண்ணிக்கிற சங்கல்பத்துக்கும் வித்தியாசம் உண்டு. வருஷமே மாறும். அப்படிங்கிறத ரொம்ப பேருக்கு இங்கே உள்ள சங்கல்பத்தை அப்படியே சொல்லி ஸ்நானம் பண்ணுவார்கள் அறியாமையினால். அப்படி இல்லை, அங்கே சொல்லிக்கிற சங்கல்பம் அப்படிங்கிறது தனி. அது அந்த சங்கல்பத்தை விரிவாக நாம் சொல்லி, அந்த சங்கல்பத்துக்கு இது எப்படி பண்ணணும்னா, முதல்ல இறங்கி ஒரு ஸ்நானம் பண்ணிவிடணும். சாதாரணமாக பண்ணிவிட்டு அப்புறம் சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் 3 தடவை ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து ஜலம் எடுத்துக்கணும். இது ப்ரொசீஜர். இது அப்புறம் தீர்த்த சிரார்த்தம் பண்ணுறதோ மற்ற பிதிர்காரியங்கள் பண்ணுறதோ அதெல்லாம் தனியாக உள்ளது. இப்போ உள்ள இந்த விசேஷமான சமயத்தில் கும்பமேளாவில் நாம் ஸ்நானம் பண்ண போகிறதே இந்த சங்கல்பத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பேருடைய ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த சங்கல்பத்தையும் நீங்கள் சொல்லிடுங்கோ அப்படின்னு. அதுக்காக அந்த சங்கல்பத்தையும் நான் சொல்கிறேன்.
அந்த சங்கல்பம் முடிஞ்ச உடனே இது அப்படியே இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு நான் சங்கல்ப வீடியோ தனியாக சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டுண்டு அதை திருப்பி சொல்லி ஸ்நானம் பண்ணணும். ரொம்ப விசேஷம் அது. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.